இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் ரைஸ் தான் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சாதம் வடிக்க தான் செய்கிறேன். சாதம் வடிச்சிட்டு சொரக்காய் சாம்பார் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி நான் லேட்டாக தான் வேலையை ஆரம்பித்தேன், கிச்சன் வேலையை. இப்போ தான் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிருக்கேன். லஞ்சு இது பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருக்கேன். இன்றைக்கி லேட்டாக தான் நான் வந்து லஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபுட்டு. இப்போ வந்து நான் ஒயிட் ரைஸ் வந்து வடிச்சுக்கிடுறேன். இனிமேல் தான் சொரக்காய் சாம்பார் மட்டும் செய்ய போகிறேன். சைட் டிஷ் என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்த்து என்ன பண்ணணுன்ட்டு பார்க்க வேண்டியது தான். எப்போயுமே நம்ம வடிகஞ்சி குடித்தா ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நான் வடிகஞ்சி குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் சாப்பாடு வடிச்சுக்கிடுறேன். அந்த வடிகஞ்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு ஷைனிங் ஆகும், உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் நான் இன்றைக்கி சாதம் வடித்து தண்ணி குடிக்கலான்னு பார்க்குறேன். அதனால் சாதம் வடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் கஞ்சி வரும். இல்லைன்னா வடிகஞ்சி வந்து கெட்டியான பதத்துக்கு வரும். அதனால் இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்த ஒன்றா வடிச்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து சொரக்காய் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். குக்கர்லேயே பண்ணிடுவேன் சொரக்காய்லாம். இதை வந்து வடிக்கிறது எப்படி வடிக்கிறதுன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் கிளாஸ் அமைக்க விட்டுறேன். அப்போ மூடி நகராது. இது பாருங்கள். இப்போ இப்படி சாதம் வடிச்சிட்டா இது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. மூடியும் நகராது, தண்ணியும் நல்லா வடிஞ்சிடும். இந்த மெத்தடில் தான் நான் சாப்பாடு வடிப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரி கிளாஸ் தான் வச்சு வடிச்சிடுவாங்க. நானும் இது மாதிரி வடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் சொரக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறேன். இப்போ வாட்டர் மெலான் கட் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் மெலான் இப்போ சாப்பிட்லான்ட்டு கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லான்றத விட இப்படி தான் பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதை வந்து அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்கும்போது அப்போ அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெளியிலேருந்து யாருன்னா ரிலேஷன் வந்தாங்களா அவங்களுக்கு வந்து நல்லா இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி கொடுக்கணும். அப்போ அழகாக இருக்கும். நல்ல சின்ன பவுலில் போட்டு அழகாக குட்டி ஃபோர்க் வச்சு கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கும் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு ஃபோர்க் இருக்குது. இதை பாருங்கள். இந்த ஃபோர்க் வச்சு இது மேலே பெப்பரு தூவனாலும் தூவிக்கிடலாம், சால்ட்டு தூவனா தூவிக்கலாம், சக்கரை தூவனா தூவிக்கலாம், நம்ம இஷ்டம். ஆனால் நான் வந்து இப்படியே தான் கட் பண்ணி சாப்பிட போகிறேன். இப்படி தான் ஃபோர்க்கில் சாப்பிட போகிறேன். அடுத்தது வந்து இப்போ நான் வந்து சொரக்காய் சாம்பார் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து சொரக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். தோல் உரித்து ஒரு அளவு எடுத்துக்க போகிறேன். இதோ ஒரு 5-6 ஒரு 3-5 ஒரு 6-7 8 போல் சாம்பார் வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா சொரக்காவை நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா பூண்டு. இது எவ்வளவும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன். நான் இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு எடுத்துக்க போகிறேன். ஆனால் நான் வந்து புளி போடாத தான் சாம்பார் வைக்க போகிறேன். புளி போடாமல் நான் பாட்டில் கார்டு சாம்பார் வைக்க போகிறேன். முதல்ல பருப்பு எடுத்துக்கிறேன். பருப்பை நல்லா கழுவிக்கிறேன். கழுவிட்டு சொரக்காவெல்லாம் போட்டு கூட என்னென்ன போடுறேன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே அடிக்கடி இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாமான்னு பார்ப்பீங்க. இப்போ நான் சாப்பாடு வடிச்சிட்டேன்னா இப்போ நான் பாட்டில் கார்டு சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நான் ஒரு குக்கரில் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து வச்சுட்டேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டேன். எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போடுறேன். ஒரு தக்காளின்றது 2 தக்காளி கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னாட்டா நான் புளி போட போகிறதில்ல, அதனால் தக்காளி மட்டுமே கொஞ்சம் நிறைய போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அடுத்தது சாம்பார் வெங்காயமும் பூண்டும் இதை பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுறேன். இப்போ வந்து இதில் என்னென்ன போடணுன்னு பார்ப்போமா. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்.
அடுத்தது வந்து இந்த சீரகம். சீரகம் ரொம்ப முக்கியம் சாம்பாருக்கு. சாம்பாருக்கா சரி, நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிடும்போது சீரகத்தை எப்படியாச்சும் சேர்த்துக்கிடணும். சாம்பாரில் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகத்தை வந்து இப்படி கையை வச்சு கசக்கி போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் சாம்பார். இந்த மாதிரி கசக்கி சீரகத்தை போட்டுக்கிறேன். அடுத்தது வெந்தயம். வெந்தயமும் சீரகம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வெந்தயமும் முக்கியம். வெந்தயத்தை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ போடணும் அப்படின்ட்டு. அதான் நான் வந்து தோராயமாக தான் போடுறேன். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து வாயு தொல்லையை நீக்கும். பெருங்காயமும் பூண்டும் வாயு தொல்லையை நீக்கும். அடுத்தது இப்போ கத்திரிக்கோல் இந்த பாட்டில் கார்டு எடுத்துக்கிறேன். பாட்டில் கார்டு எனக்கு தேவையான அளவு தான் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. நான் இவ்வளோ பெரிய காய் போட்டால் யார் சாப்பிட்றது, அதனால் இதில் நான் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோலை பீலர் வச்சு இது மாதிரி சீவிக்கிறேன். தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். எதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், காய்கறி எதையுமே. அதனால் தோல் நீக்கின பிறகும் வாஷ் பண்ணணும் 1 டைம். ஏன்னா தோலில் இருக்க லிக்விட்லாம் அதில் இருக்கும். அதனால் தோலை நீக்கின பிறகும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ நான் பருப்பில் குக்கரில் என்னென்ன போட்டிருக்கேன், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், வெந்தயம், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன்ல. இப்போ அதோட இந்த சோரக்காவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிக்கிட்டேன், தோலை சீவிக்கிட்டேன், வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுறேன். இந்த ஷேப்லேயே அதில் விதெல்லாம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு எல்லாம் ஒன்றா வேக விட போகிறேன். எல்லா சொரக்காவும் கட் பண்ணி போட்டேன். இனிமேல் குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான், வேகட்டும். வெந்த பிறகு சாம்பார் பொடியெலாம் போட்டு புளி ஊற்றாமல் அப்படியே தாளிக்க வேண்டியதுதான். சுவையான சாம்பார், சொரக்காய் சாம்பார் தயாராகுது. நல்லா குக்கரில் விசில் வரட்டும். சாம்பார் தாளிச்சிடுறேன். இது தாளிச்சிட்டு புதினா தொகையில் அரைச்சி தந்துடுறேன். வெறுமனே சாம்பார் நல்லா இருக்காது. சட்டி காயுது, வரேன். புதினா கொஞ்சம் கழுவிட்டு வரேன். நல்லா 2-3 தண்ணி கழுவிட்டேன்னா சட்டி காயத்துக்குள்ள புதினா கழுவிட்டு வதக்கிட்டு அரைக்க வேண்டியதான். சட்டி காஞ்சிச்சு, அதுக்குள்ள புதினாவும் கழுவிட்டேன். எண்ணெய் ஊற்றிடுறேன். சட்டி தானே, கடுகு, வெந்தயம், குக்கரை திறந்து பார்ப்போம். வெந்துருச்சா? வெந்துருச்சு. பருப்பு சொரக்காய் பருப்பு பொடியுது. வெங்காயமும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுக்கிறேன். கல்லுப்பு, தண்ணியை வடிச்சிட்டு இதை ஊற்றிடலாம். நல்லா கடைஞ்சிப்போம்.
சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டு சுவையான சொரக்காய் சாம்பார். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள புதினா தொகையில் அரைச்சிக்கிடலாம். இந்த குக்கரை கொஞ்சம் கழுவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் கொதிச்ச உடனே சொல்லிடலாம். புதினா வதக்க போகிறேன். புதினா வதக்கிட்டு சாம்பார் கொதிக்கிட்டோம். புதினா ரெடி பண்ணலாம். புதினா தொகையில் அரைக்கிறதுக்கு இந்த உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது அதை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். காஞ்ச மிளகா ஒரு 4, கல்லுப்பு, அதுக்கப்புறமா பூண்டு நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் புளி வச்சா நல்லாயிருக்கும். வறுத்துக்கிட்டே இருந்தால் தான் ஈவனாக வறுப்படும். புளி கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று போட்டு வறுத்து அரைச்சி சாப்பிடுவோம். ஓரளவு வறுத்தாச்சு. இப்போ இதில் நான் கழுவி வச்ச புதினாவை போட்டுவிடுவேன். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட வேண்டியது தான். அப்படியே சாப்பிட்லாம். வதங்கட்டும். சாம்பார் ஆயிடுச்சு ஒரு இடத்துல. சொரக்காய் சாம்பார், புதினா துவையல், லஞ்ச் இன்னைக்கு தான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். தாளிக்கணுன்னா எண்ணெய் போட்டு தாளிச்சுக்கிடலாம். அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நம்மளுடைய விருப்பம்தான். சாம்பார் ஆயிடுச்சு. இதை அரைச்சிக்கிடலாம். அரைச்சிட்டு எப்படி இருக்குது பார்ப்போம். கொஞ்சம் சூடான பிறகு தான் அரைக்கணும். ஒயிட் ரைஸ் தோருக்கு இதை நிமித்து வைக்கணும்.